Hope I'm audible. So, hi guys. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன ட்ரேடிங்ல அண்ட் கம்ப்ளீட் பிகினருக்கான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பத்தின வீடியோ தான் இது. லாஸ்ட் வீடியோல நம்ம பிகினர்ஸ் பண்ற மிஸ்டேக் என்னென்ன அப்படின்லாம் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் சீரீஸ். லைக் ஓகே, மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிகேட்டர்ஸை ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுவாங்க. ஏன்னா இண்டிகேட்டர் ஒரு கீன்னு நினைச்சுப்பாங்க, ஸ்ட்ராட்டஜின்னு நினைச்சுப்பாங்க. இண்டிகேட்டர்ஸ் இருந்தா போதும், அது இருந்தாலே நம்ம ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. தட் இஸ் நாட் த கீ. Indicator is just a tool to become to time save in trading. அவ்வளவுதான் தவிர இண்டிகேட்டர் இஸ் நாட் த ஒன்லி ஒன் திங். ஆனா ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவானுங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். ஈவன் தோ இட்ஸ் அன் இண்டிகேட்டர் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு தான் மார்க்கெட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா, லாங்கா பையா அப்படின்றது டிசைட் பண்ணணும். ஸோ ஏன்னா மார்க்கெட் ஒரு ரேண்டமா மூவ் ஆகிறது கிடையாது. இட் ஃபாலோஸ் அ ஸ்ட்ரக்சர், இட் ஃபாலோஸ் அ பயாஸ். ஸோ அதனாலதான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒவ்வொரு கேண்டலும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டல் எடுத்துக்கோங்க. இந்த கேண்டல் ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. இந்த லெவல் வந்தப்போ ஹியூஜ் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, கீழே போனப்போ. ஸோ அஸ் அ சேம் லைக் தட் ஒவ்வொரு கேண்டலும் ஒவ்வொரு ஒவ்வொரு கதையை சொல்லிட்டு இருக்கும். லைக் இது பாருங்க, ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி. லைக் பிரைசிங் ஸ்டார்ட் ஆயிட்டு மேலே போயிட்டு திரும்ப கீழே திரும்ப அதே அதே இடத்துல முடிச்சிருக்கு. இந்த இடத்துல இது இது இந்த இடத்துல ஹேமர் லைக் அந்த மாதிரி ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒன்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லலாம், மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர்னா நீங்க அது வழியா தான் கம்யூனிகேட் பண்ண முடியும் மார்க்கெட்டையே. ஜஸ்ட் லைக் தட் நீங்க ட்ரேட் எடுக்க முடியாது. பை நீ பாட்டுக்கு இப்படி போட்டு விட்டேன்னா பை ஆகுமா தெரியும், செல்ல போட்டு விட்டுனா தெரியுமா தெரியாது. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்க அனலைஸ் பண்ணணும். இட் இஸ் த வே டு மேக் யூ கம்யூனிகேட் வித் தட் மார்க்கெட், ரைட்டா? ஏன்னா நீங்க ரேண்டமா செல் எடுக்க முடியாது. இட் மேபி உங்களுக்கு லக் இருந்தா அடிக்கலாம், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது இல்ல. அதனாலதான் இட்ஸ் a குட் வே டு கம்யூனிகேட் வித் த மார்க்கெட் தட் we should need to learn மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க மேல இருக்கா, கீழே இருக்கா, மேல போயிட்டு இருக்கா, ஹையர் ஹை, ஹையர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ போயிட்டு இந்த இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துட்டு இப்ப ஹையர் ஹை மேக் பண்ணிட்டு ஹையர் லோ மேக் பண்ணுது, தென் ஹையர் ஹை மேக் பண்ண போயிட்டு இருக்கு. இப்போ திஸ் இஸ் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். லைக் இந்த மாதிரி நீங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணணும். இதை வச்சுதான் நீங்க அனலைஸ் பண்ணி ட்ரேட்ஸ் எடுக்க முடியும். இஃப் யூ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், சார்ட்ஸ் ஸ்டாப் லுக்கிங் கன்ஃபியூசிங். புரியுதா? இட்ஸ் a simple thing, just you need to analyze the market structure. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு பிரைஸ் ஒரு பேட்டர்ன்ல மூவ் ஆகும், அதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ஒரு லைக் லைக் வேவ்ஸ் அது மூவ் ஆகுறது. லைக் ஒன் டைப் ஆஃப் வேவ்ஸ்ல மூவ் ஆகும். ஒரு கீழ இருந்து ஒரு புஷ் கொடுக்கலாம், அங்க இருந்து திரும்ப ஒரு புல் பேக் வரலாம், அங்க இருந்து திரும்ப இன்னொரு புஷ் கொடுக்கலாம். இது டைப் ஆஃப் கான்செப்ட். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் மார்க்கெட் ஒரு க்ளூ லீவ் பண்ணும். லைக் சம்படி சேஸ் ஃபேர் வேல்யூ கேப்ல ரீடெஸ்ட் கொடுத்துட்டு புல் பேக் பண்ணலாம். தட் இஸ் அ டைப் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். தென் ஆர்டர் பிளாக், then there is many other things, plenty of things like in this market. That is what we need to learn. ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் உங்களுக்கு எதில் ஹெல்ப் பண்ணுனா டைரக்ஷன், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். லைக் ஏன்னா மோஸ்ட் பிகினர்ஸ் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் மேபி அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. பிகினர்ஸா இருக்கும்போது நான் சொல்றேன், லைக் மேபி பாக்குறவங்க நீங்க கொஞ்சம் இன்டர்மீடியட்டா இருக்கலாம். ஆஸ் அ பிகினர் ஒன்ஸ் நீங்க ட்ரேடிங் குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு 1 வீக் அந்த மாதிரி டைமிங்ல இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் நினைச்சிருப்பீங்க. தட் இஸ் த ராங் திங். லைக் ஆர்எஸ்ஐ, எம்ஏசிடி, வால்யூம் கேண்டல்ஸ், இதை மட்டுமே வச்சு இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நினைச்சுப்பீங்க. பட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் they don't depend on that indicators. they one thing ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணுவாங்க, தட் இஸ் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். அதை மட்டும் தான் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. தட் இஸ் த மெயின் பேஸ்
லைக் பில்டிங்க்கு ஒரு அடித்தளம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இஸ் த பேஸ்மெண்ட் ஃபார் யுவர் ட்ரேட்ஸ். ஓகே, இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சார்ட்ஸ் வில் கன்ஃபியூஸ் யூ. கண்டிப்பா ஐம் ஷுர் அபவுட் இட். ஏன்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் நீங்க வந்து ஒரு ட்ரேட் எடுத்து அதுல வந்து டிபிஓ எஸ்எல்ஓ அடிக்கும், டிபி அடிக்கும். ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, ஒழுங்கா அனலைஸ் பண்ணலன்னா எக்ஸிகியூஷன் கண்டிப்பா ராங்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்ன, இந்த கேண்டல்ஸ்னா என்ன, பேட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்லாம் ஒவ்வொன்றா பாருங்க. டேக் டைம், பிகாஸ் ட்ரேடிங் டேக்ஸ் டைம்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர்ஸ் டேக்ஸ் டைம்ஸ். ரேண்டம் கேண்டல்ஸ், எமோஷனல் என்ட்ரிஸ் எடுக்காதீங்க. ஒரு டைரக்ஷனை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்காம ஆப்போசிட்ல ட்ரேட் எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹையர் பயாஸ்ல பாருங்க, டே டைம்ல, டே ஃப்ரேம்ல என்ன ஆயிட்டு இருக்கு நமக்கு, ஒரு ஹையர் ஹை மேக் பண்ணிட்டு லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் லோ இங்க பிரேக் பண்ண முடியாம ஒரு புஷ் கொடுத்துட்டு இருக்கு. மேபி இங்க வந்து நான் வந்து ஒரு ஜோனை மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் வந்து எப்ப இந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ தென் மேபி ஐ வில் கன்க்ளூட் தட் மார்க்கெட் இஸ் ஷிஃப்டிங் டுவார்ட்ஸ் அப்சைட் மூவ்மெண்ட். அந்த மாதிரி நீங்க வந்து லைக் ப்ரெடிக்ட் பண்ணணும், திஸ் இஸ் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டு. நான் வந்து ஏன்னா அப்படிதான் ஸ்டார்டிங் பண்ணிட்டு இருந்தேன். இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்றது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எனக்கு ஒன் டே ரியலைஸ் பண்ணேன், பிரைஸ் வந்து ரேண்டமா மூவ் ஆகுறது கிடையாது. இட் ஃபாலோஸ் அ ஸ்ட்ரக்சர். ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் அகைன் வாங்க, அதுதான் வந்து இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஒரு மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஒரு பேட்டர்ன்ல மூவ் ஆகும். லைக் திஸ் இஸ் அ த்ரீ பேட்டர்ன்ஸ் தட் மார்க்கெட் எப்பவுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைப் ஹையர் ஹை, higher low, higher high, higher low, higher high. This is the first type market that will move. Second type வந்து lower high, lower low, lower high, lower low, lower high. இது ரெண்டாவது டைப். மூணாவது டைப் ஒன்று இருக்கு, ஹை ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, ஈக்குவல் ஹை. அதாவது இது வந்து என்னன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அண்ட் எஸ், லைக் 90% ஆஃப் த டைம் மார்க்கெட் வந்து இந்த அக்குமுலேஷன் பேஸ்ல தான் இருக்கும். 90% ஆஃப் த டைம். மீதி 10% தான் அப் சைடோ டவுன் சைடோ மூவ்மெண்ட்ல இருக்கும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். எஸ், தென் பையர்ஸ் எங்க இருக்காங்க, செல்லர்ஸ் எங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து பையர்ஸ் இருக்காங்க, எஸ் ஐ கேன் சே தட் ஷியோர்லி. ஏன்னா ரெண்டு டைம் வந்து இங்க வந்து சரி செல்லர்ஸ் இருக்காங்க, ரெண்டு டைம் வந்து இந்த இடத்துல வந்து டச் பண்ணிட்டு போயிருக்கு. இந்த இடத்துல செல்லர்ஸ் உட்காந்து, ஏன்னா பிரைஸ் இங்க வந்தா செல் பண்ணணும் அப்படின்ட்டு ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல பையர்ஸும் இங்க உட்காந்துட்டு இருக்காங்க, இங்கேயும் உட்காந்துட்டு இருக்காங்க, ஏன்னா ஸ்வீப் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இங்க வந்தா பை பண்ணணும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் யூ நீட் டு ஐடென்டிஃபை த ட்ரெண்ட் டைரக்ஷன். எந்த சைட்ல மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்கு. இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் அப்வர்ட் மூவ்மெண்ட் கிரியேட் இருக்கு. லைக் நான் சொன்ன மாதிரி லோ ஹை, சரி ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோன்ட்டு பண்ணிட்டு இருந்தது. ஒரு ஈக்குவல் ஹை மேக் பண்ணிடுச்சு நான் சொன்ன மாதிரி. தெரியுதுங்களா, ஈக்குவல் ஹை மேக் பண்ணிடுச்சு. அடுத்து லோ, திரும்ப ஹை, திரும்ப ஹை. இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து ஃபேட் ஆயிட்டு இருக்கு. Then we don't know where the market will move. Some range it should break. Or else நீங்க வந்து லோயர் டைம் ஃப்ரேம் போய்க்கணும். இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணி இந்த சார்ட் இந்த கேண்டல்ஸ்ல அனலைஸ் பண்ணலாம் நீங்க. ஓகே, ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸை நமக்கு லீவ் பண்ணிட்டே போகும். ஏன்னா ப்ரீவியஸா இருக்கிற ஜோன்ஸ், செஷன்ஸ் ஆர் த பிரைஸ் வேர் இட் ரியாக்ட்ஸ் ஃப்ரம், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ், நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஏன்னா பாருங்க, இந்த இடத்துல எனக்கு ரெண்டு ரெசிஸ்டன்ஸ், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிட்டு கீழே வந்திருக்கு. இங்கேயும் அதேதான், இங்கேயும் அதேதான், இங்கேயும் அதேதான். இந்த இடத்துல ஒரு இந்த இடத்துல அது வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு, அகைன் சப்போர்ட்டா இருந்திருக்கு, அகைன் சப்போர்ட். இந்த இடத்துல பிரேக் பண்ணிடுச்சு, அகைன் ரெசிஸ்டன்ஸா மாறிடுச்சு. தெரியுதா? ஸோ மேபி அகைன் இட் வில் பி a ரெசிஸ்டன்ஸ். லைக் நீங்க ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க வந்து ஒரு ஸ்டேர்ஸை கிளைம் பண்றீங்க. லைக் படிக்கட்டு ஏறுறீங்கன்னா புஷ் அப், புல் பேக், புஷ் அப்,
புல் பேக். காலை எடுத்து மேல வச்சு தள்ளி தான் மேல போவீங்க. தட் இஸ் த அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். மேபி இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஒர்ஸ்டா இருக்கலாம். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். ஓகே. இப்ப சொன்ன மாதிரி தான் ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. அதுதான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகக்கூடிய டைரக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஆக்சுவலா வந்து பிட்காயின் இஸ் த வெரி குட் asset to teach the market structure. Even the gold. Gold is completely of taking higher highs and higher lows. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். Market was first higher high, higher low, higher high, higher low, higher high, higher low. இங்க ஒரு சின்ன ஃபேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு. பட் தட்ஸ் நாட் திங். திரும்ப ஹையர் ஹை, ஹையர் லோ, equal high, equal low, தென் சேம் திங் அகைன். தென் நீங்க அகைன் பார்க்கலாம். இப்போ வந்து லோயர் ஹை, லோயர் லோ அந்த மாதிரி இதுல வந்துருச்சு. ஓகே. தென் த செகண்ட் திங் வந்து சைக்காலஜி. ஈவன் தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து இம்பார்ட்டன்ட்னாலும் சைக்காலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ட்ரேடிங். சைக்காலஜி டீச்சர்ஸ் யூ அ லாட். லைக் நீங்க எவ்வளோ மணி வச்சிருக்கணும், ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ போடணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் நம்மள. அதுதான் வந்து சைக்காலஜி. லைக் ஏன் வந்து ஹையர் லோ, இங்க ஹையர் ஹை மேக் பண்ணிருக்கு. இந்த ஹையர் லோ தான் உங்களுக்கு மேட்டர்ஸ். இங்க தான் நீங்க பை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நீங்க பை பண்ணது இந்த ட்ரெண்ட்ல நீங்க பை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஹையர் ஹை மேக் பண்ணிட்டு ஹைல இருக்கும்போது பை பண்ணக்கூடாது. ஒரு புல் பேக் கொடுக்கும்போது பை பண்ணுங்க. ப்ரீவியஸ் ஜோன்ஸை மார்க் பண்ணுங்க. கீ ஜோன்ஸை மார்க் பண்ணிட்டு அந்த ஜோன்ஸை வரும்போது நீங்க வந்து பை பண்ணணும். ஆக்சுவலா பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸே இதுதான். ஹைல இருக்கும்போது பை பண்ணுவாங்க. இந்த இடத்துல பிரைஸ் மேல போயிட்டு இருக்குன்னா இங்க இருக்கும்போது தான் பை பண்ணுவாங்க. லைக் ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். நம்ம எங்க மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க. தே வெயிட் ஃபார் தேர் செட்டப் இயர்லி 2 hours, 3 hours ஆர் சம் வீக்ஸ், டேஸ் அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டேஸா வெயிட் பண்ணிட்டு செட்டப் வந்த அப்புறம் தான் எடுப்பாங்க. The beginners should avoid this. ஆர் எல்ஸ் என்ன பண்ணுவாங்க, லேட்டா என்டர் பண்ணுவாங்க. லைக் ரீடெஸ்ட் கொடுத்துட்டு போனப்போ அதுக்கப்புறம் என்டர் பண்ணுவாங்க. ஸோ வாட் எவர் இட் இஸ் யூ நீட் டு டேக் த ரிஸ்க், ரைட்? அதுதான் என்ட்ரி கரெக்டா பார்த்து எடுக்கணும் நம்ம. லைக் ஃபோமோ இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது, லேட்டா என்டர் ஆகக்கூடாது. இதெல்லாம் இருந்து கரெக்டா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணாதான் ட்ரேடிங்ல மேபி யூ கேன் வின். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் சொன்னால. ரேஞ்சுனா என்ன? சைட் வேஸ் மூவ்மெண்ட். இதுதான். ரைட்ல இங்க பாருங்க. ஒரு 2-3 months மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில தான் இருந்திருக்கு. ஹை, லோ, ஹை, லோ, ஹை, லோ, ஹை. இப்பதான் பிரேக் பண்ணிருக்கு ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ இதுதான் வந்து ஒரு ரேஞ்ச். சைட்வைஸ் மூவ்மெண்ட்னா மார்க்கெட் வந்து மேபி ரெஸ்ட்ல இருக்குன்னு நினைச்சுக்கலாம் நீங்க. ஒரு பையர்ஸும் செல்லர்ஸும் பேலன்ஸா இருக்காங்க அப்படின்ட்டு நினைச்சுக்கலாம். பிகினர்ஸ் வந்து இங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி எடுக்க போர் போர் அடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால என்ட்ரியை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. என்ட்ரிக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச்ல ட்ரேட் ஆகிட்டுனா ஒரு பர்ஃபெக்டான டைரக்ஷன் தெரியாது நமக்கு. ஒரு ரேண்டமான என்ட்ரி தான் கிடைக்கும். அதுல எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களோட ட்ரேட் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இது அகைன் லீட்ஸ் டு ஓவர் ட்ரேடிங். ஸோ அவாய்ட் திஸ். சம் பேஷன்ஸ், சம்டைம்ஸ் பேஷன்ஸ் மேக்ஸ் மோர் மணி தன் ட்ரேடிங், ரைட்? நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் சொல்ல போறேன். விச் இஸ் த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வாட் வி நீட் டு சே. ஓகே. லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இருங்க ஒரே நிமிஷம். ஓப்ஸ். இந்த இடத்துல பாருங்க. ஒரு அப் ட்ரெண்ட் எடுத்துக்கலாம் நம்ம. 1 hour டைம் ஃப்ரேம்ல போய்க்கிறேன். இந்த இடத்துல பாருங்க.
மார்க்கெட் வந்து என்ன பண்ணிருக்கு, இங்க இருந்து ஒரு ஹையர் ஹை, அங்க இருந்து ஒரு லோயர் லோ, அகைன் ஒரு ஹையர் ஹை, அகைன் ஒரு லோயர் லோ, அகைன் வந்து ஒரு ஹை. ஓகே, பிரேக் பண்ணியிருக்கா. இந்த இடத்துல வந்து நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, லைக் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகுது. லைக் இங்க லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை இப்படின்ட்டு மேக் பண்ணிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ அப்படின்னு வந்து ஷிஃப்ட் ஆகுது. மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. ஏன்னா அப் ட்ரெண்ட் வந்து லோசஸ் ப்ரீவியஸ் ஹையர் லோ இந்த ஜோன் இருக்கு இல்லையா, இங்க சொல்லிட்டு இருந்தேன். ஒரு டவுன் ட்ரெண்ட்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்னா லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ, அடுத்து இங்க ஒரு ஹையை பண்ணிட்டு இங்க பிரேக் பண்ண முடியல. பிரேக் பண்ண முடியாம தான் இங்க போயிருக்கு. ஸோ யூ ஹேவ் டு மார்க் திஸ் ஜோன். எவ்ரி ஜோன்ஸ் நீங்க வந்து மார்க் பண்ணணும். பாருங்க இங்க இது ப்ரீவியஸ் புல் பேக் கொடுக்குற எல்லாத்தையுமே நீங்க மார்க் பண்ணணும். இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதுனால என்னன்னா நமக்கு மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சா, ஒன்ஸ் பிரேக் பண்ணிட்டதுனால, இதுக்கு முன்னாடி எல்லாம் பிரேக் பண்ணல தெரியுதா உங்களுக்கு, ப்ரீவியஸா மார்க் பண்ணது எதையுமே பிரேக் பண்ணல. இந்த இடத்துல பிரேக் பண்ணா மார்க்கெட் வந்து ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ட்டு நம்ம நினைச்சுக்கணும். ஒரு வீக்னஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு. டோன்ட் ரீச். ஏன்னா இது இது மட்டுமே உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடையாது. ஜஸ்ட் அ டைப் ஆஃப் லைக் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அகைன் பாருங்க மேல. ஸோ யூ ஹேவ் டு நாட் என்டர் ஹியர். ஒரு ஹைல இருக்கும்போது என்டர் ஆகக்கூடாது. கண்டிப்பா மார்க்கெட் வந்து ஒரு புல் பேக் கொடுக்கும் கீழே. லைக் யூ கேன் யூஸ் ஃபிபனாச்சி ஃபார் தட். சி இந்த லோல இருந்து எனக்கு இந்த ஹை வச்சனா கரெக்டா 0.50ல வந்து மார்க்கெட் டச் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆயிருக்கு தெரியுதுங்களா. ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு என்டர் இயர், யூ ஜஸ்ட் ஹாவ் டு என்டர் இயர். தென் மார்க்கெட்ல வந்து பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் சொன்னா நெக்ஸ்ட் டேர்ம் த இம்பார்ட்டன்ட் இஸ் லிக்விடிட்டி மெட்டர்ஸ். லிக்விடிட்டினா என்னன்னா, வேர் த order flow orders of institutions where their liquidity, like here liquidity exists. ஒரு previous லோவோ ஹையோ வந்து ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணாம இருக்குன்னா தட் இஸ் கால்ட் as liquidity. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்கு, மார்க்கெட் அகைன் திரும்ப திரும்ப இங்க வரும். அந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கண்டிப்பா ஹையர் டைம் ஃப்ரேமுக்கு அகைன்ஸ்டா ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிப்பா வந்து நீங்க லூஸ் தான் பண்ணுவீங்க. இந்த இடத்துல பாருங்க, லைக் பிரைஸ் வந்து இங்க வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு ஆல்ரெடி டெய்லி கேண்டல்ல. இங்க பாருங்க இந்த இடத்துல இருக்கு. இந்த இடத்துல இருந்து இங்க இருக்கிறது வந்து ஸ்வீப் பண்ணிடுச்சு. இப்போ அகைன் மேக் பண்ணி மேபி இந்த இடத்துல இருக்கிற லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு கீழே போகும். ஸ்வீப்னா நத்திங் லைக் ஆல்ரெடி பிரைஸ் ரியாக்ட் இருந்ததுக்கு கொஞ்சம் மேலே போயிட்டு ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் கீழே வரும். தட் இஸ் தட். தென் இப்போ உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பத்தி சொல்ல போறேன். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் நத்திங் லைக் இங்க சொன்னேன்ல உங்களுக்கு, லோயர் ட்ரெண்ட்ல இருந்து அப்பர் ட்ரெண்ட் மாத்துன்ட்டு. தட் இஸ் த இயர்லி சிக்னேச்சர் ஆஃப் மார்க்கெட் இஸ் சேஞ்சிங். லைக் ஏன்னா ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆஃப் த பிகினர்ஸ் வந்து இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஏர்லியா என்டர் ஆகிருவாங்க. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ்க்கு ஒரு வாட் கேன் ஐ சே, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு ப்ராசஸ் ஆர் பேட்டர்ன் இருக்கு. அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏன்னா லைக் இந்த இடத்துல பாருங்க, ஒரு லோயர் ஹை, லோயர் லோ மேக் பண்ணிருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் இங்க வந்திருக்கு, மேல வந்திருக்கு. அகைன் இந்த லோவை பிரேக் பண்ண முடியாம இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு. தெரியுதா. எனிதிங் லோ ஆர் ஹை இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று பிரேக் பண்ணணும். இது இந்த 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 லெக் வந்து லோ பிரேக் பண்ண முடியாம ஹையை பிரேக் பண்ணுச்சு. இட் இஸ் அ சைன் ஆஃப் மூவிங் த ட்ரெண்ட். சரி, இப்போ வந்து ஹையர் டைம் ஃப்ரேமுக்கும் லோயர் டைம் ஃப்ரேமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பத்தி பேசுவோம். லைக் 4 hour டைம் ஃப்ரேம் எடுத்துட்டீங்கன்னா
இதுல பியரிஷா இருந்தா மார்க்கெட் பியரிஷ், இதுல புல்லிஷா இருந்தா மார்க்கெட் புல்லிஷ். ஓகேவா? இப்போ பியரிஷ்ல இருந்து மார்க்கெட் இப்போ புல்லிஷ்ல போகுது. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். இட் மேட்டர்ஸ் a lot. இது புல்லிஷா இருந்தா 5 மினிட்ஸ்க்கு புல்லிஷ்ல தான் இருக்கும். நீங்க வந்து யூ ஷுட் டேக் ஒன்லி லாங் ட்ரேட்ஸ். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு ஏத்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுங்க, ஆப்போசிட்டா எடுக்காதீங்க. அதே மாதிரி ஸ்மாலர் டைம் ஃப்ரேம்ஸ் வச்சு டைரக்ஷன்ஸ் வந்து சேஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி நாய்ஸ், வேஸ்ட் ஆஃப் டைம். கோ டைரக்ஷன் வித் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். ஓகே. நான் வந்து ஏன் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். பயாஸை வச்சு நீங்க எந்த டைரக்ஷன்ல மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு ப்ரீவியஸாவே நீங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கலாம். நான் சொல்றதை நீங்க நம்பலனாலும் நீங்களா சார்ட் எடுத்து ஓப்பன் பண்ணி லைக் ஜோன்ஸை மார்க் பண்ணுங்க. ஹையர் ஐ, ஹையர் லோ, ஹையர் ஐ, ஹையர் லோ. ஜஸ்ட் இது மட்டும் பண்ணுங்க. ஹையர் ஐ, ஹையர் லோ, ஆர் லோ, ஹை, லோயர் லோ. இதை மட்டும் மார்க் பண்ணிட்டு ஜஸ்ட் வெயிட் ஃபார் த மார்க்கெட் டு ரியாக்ட் தட் லெவல். நீங்க பாருங்க மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்ட்டு. நீங்க பண்ண இதுக்கு மூவ் ஆகுதா இல்ல வேற எதுக்காச்சும் மூவ் ஆகுதா அப்படின்ட்டு பாருங்க. லைக் இது வந்து உங்களுக்கு சைக்காலஜிக்கலாவும் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ரேண்டமா எடுக்கிற என்ட்ரிஸை விட நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிற என்ட்ரிஸ் வந்து ப்ராபபிலிட்டி அதிகம். அண்ட் ஒரு ட்ரேட் வந்து ஸ்ட்ரக்சர் இல்லாம எடுக்கிறீங்கன்னா, லைக் ஒரு ரேண்டமா எமோஷனலா ரியாக்டிவா இருந்தீங்கன்னா cannot மேக் ப்ராஃபிட். அதே ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றவங்க கண்டிப்பா காமா எடுக்கலாம் பேச. ஏன்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், நம்பிக்கை இருக்கும் நம்ம மேலேயே. ஓகே, வி ஹவ் டன் திஸ், கண்டிப்பா மார்க்கெட் இங்க தான் போகும் அப்படின்ட்டு வந்து நமக்கு ஒரு கில்ட்டா ஃபீல் ஆகாது லாஸ் ஆனாலும். அப்படி எப்பயுமே வந்து ஃபியர் பண்ணாதீங்க. ட்ரேட மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. த மார்க்கெட் வில் பி தேர் பட் அவர் மணி நாட். அண்ட் த அதர் திங் இஸ் கிரீட். ரொம்ப பேராசைப்படாதீங்க ட்ரேடிங்ல. தெர் இஸ் ஆல்வேஸ் அ டைம் டு மேக் குட் மணி இன் ட்ரேடிங். ஸோ ரிஸ்க் அ லிட்டில், நாட் மச் மோர். த அதர் திங் இஸ் ரிவென்ஸ் ட்ரேடிங். எப்பயுமே ரிவென்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா விட்டுருங்க. டைம் எடுத்துக்கோங்க, ரிகவர் ஆகுங்க. உடனே வந்து உள்ள போகாதீங்க. தென் impatience. பேஷண்ட்னா ஒரு செட்டப்காக வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எடுத்தோடனே மார்க்கெட் பார்த்தா சும்மா மார்க்கெட் வந்தா ட்ரேட் எடுக்கணும் அப்படின்லாம் இருக்கு. வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? தென் காமன் பிகினர்ஸ் மிஸ்டேக்லாம் பண்றது என்னன்னா, நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு லோ லோயர் ட்ரெண்ட் சொன்னா, சாரி, அப் ட்ரெண்ட் டு லோயர் ட்ரெண்ட் ஷிஃப்ட் சொன்னா, ஷிஃப்ட் சொல்லும்போது எல்லா பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்லையும் ட்ரேட் எடுக்கிறது, தட் இஸ் நாட் த ரைட் வே டு டேக் ட்ரேட்ஸ். எவ்ரிதிங் மேட்டர்ஸ் பட் நாட் எவ்ரிதிங் டு ட்ரேட், ரைட்? அப்புறம் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து இக்னோர் பண்றது அது தப்பு. தென் ஒரு ரேஞ்ச்ல என்டர் ஆகுறது அதுவும் தப்பு. ஸ்டாப் லாஸ் வைக்கிறது இல்ல, அது தப்பு. ஒரு ஸ்ட்ராட்டஜியை மட்டுமே நம்பிட்டு இருக்கிறது அது தப்பு. சைக்காலஜிக்கல் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப கச்ச கச்சான்னு இருக்கிற சார்ட்ஸ் வந்து பெட்டர் ட்ரேட்ஸ் கொடுக்காது. ஜஸ்ட் மேக் இட் சிம்பிள். ட்ரேடிங் இஸ் a ஸ்கில். ட்ரேடிங் இஸ் a ரெப்பிட்டிஷன். ப்ராஃபிட்ஸ்க்காக ரஷ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டோட பிஹேவியரை லேர்ன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ராஃபிட்ஸ் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. I will not say that profitable traders are also not smarter. Yeah, profitable traders now, they are much more disciplined than the beginners. They will know what is patience. They will know what is market structure. They will know how to handle losses, fears, greed, everything. அதுதான் வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் வந்து லிக்விடிட்டி பத்தி பேசுறேன், எஸ்எம்சி பத்தி பேசுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்த டாபிக் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு ஏதாச்சும் டீச் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்க. சார்ட்ஸ் வந்து ரேண்டம் கிடையாது. திஸ் இஸ் அ லாஸ்ட் திங். இட் ஸ்பீக்ஸ் அ லாட் வித் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மோஸ்ட் பீப்புள் ஜஸ்ட் டோன்ட் நோ ஹவு டு லிசன். பாருங்க, சார்ட்ஸ் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் அனலைஸ் பண்ணாலே போதும். யூ கேன் ப்ரெடிக்ட் த மார்க்கெட், ரைட்? ஓகே கைஸ், பை.